அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஆழ்மனத்தை பற்றி நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் அடிக்கடி கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அதாவது ஆழ்மனத்தில் நிறைஞ்சிருக்க பதிவுகள் பின்னணியாக இருந்து நம்மளோட வாழ்க்கையை ஆட்டி படிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது. உளவியல் ஆராய்ச்சி படி தினசரி வாழ்க்கையில் நமக்கு வர எண்ணங்கள் 90% சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ்மனத்திலேருந்து வருது. 10% மட்டும்தான் நம்மளே ஆக்டிவாக திங்க் பண்ணுறது. உதாரணத்துக்கு காரோ பைக்கோ ஓட்டிக்கிட்டு நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு அந்த வழி நம்ம யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரியான செயல்கள் தானாகவே ஆழ்மனத்திலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஆழ்மன பதிவுகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், அதில் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நமக்கு தோன்றின உணர்வுகள், உணர்ச்சிகள், இது எல்லாத்தோட தாக்கம். இது எப்போ நடந்திருக்கலாம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது நமக்கு நடந்திருக்கலாம், இல்லை வளர்ந்து வர பருவத்தில் எப்போ வேணால் நடந்திருக்கலாம். சில மதங்களில் சில கருத்துக்கள் படி ரொம்ப ஆழமான இந்த ஆழ்மன பதிவுகள் நமக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருந்ததாகவும், அந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் அதுவும் ஆழ்மனத்தில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மதம் மறுஜென்மம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னா, நமக்கு இப்போ இருக்க ஒரே வாழ்க்கையோட பதிவுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு நேர்ந்த சம்பவங்களோட தாக்கத்தையும் தாண்டி நம்மளோட பரம்பரைக்கு ஏற்பட்ட சம்பவங்களோட தாக்கமும் இந்த ஆழ்மனத்தில் பதிவுகளாக இருக்கும். ஆன்செஸ்ட்ரல் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நம்ம சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு தாக்கம், அதையும் தாண்டி நம்ம இனம், கலாச்சாரம், இதில் ஏற்பட்ட ஒரு தாக்கம். உதாரணத்துக்கு தமிழ் இனத்துக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சமுதாய கொடுமை நேர்ந்தது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு தாக்கம். அதை அப்படியே தாண்டி இனம், மொழி, மதம், ஜாதி, நாடு, அப்புறம் ஒட்டுமொத்த மனித குலம், இப்படி ஒவ்வொரு லேயர்லையும் ஏற்பட்ட தாக்கத்தின் பதிவுகள் நம்ம ஆழ்மனத்தில் இருக்கும். அந்த ஆழ்மன தாக்கங்கள் ஒன்னொன்னும் கண்ணாடி மாதிரி, ஒரு ஃபில்டர் போட்டு விட்ட மாதிரி. நிகழ்காலத்தில் நமக்கு எந்த சம்பவம் நேர்ந்தாலும், இல்லை புதுசாக ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னாலும், நம்ம கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு நடக்கிற ஒரு புதுமையான அனுபவம் இது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆழ்மனத்தில் போய் தேடி பார்க்கும். இதே மாதிரி சம்பவம், அனுபவம் நடந்திருக்கு அப்படின்னா ரைட்டு, அந்த தாக்கத்தை எடுத்து மேலே கொண்டு வா, அதே உணர்ச்சிகளை ரிப்பீட் பண்ணு, இதுவும் அதே மாதிரி தான் அப்படின்ட்டு ஒரு அனுபவத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே முற்றுப்புள்ளி வச்சிரும். நம்மள அறியாமலே நம்மளோட மனசுல பேக்ரவுண்ட்ல இது நடந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பையனை காதலிக்கிறாங்க, இல்லைன்னா நமக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லாத ஒரு ஜாதியிலிருந்து வர ஒரு பையனை காதலிக்கிறாங்க. இந்த பெண்ணோட பெற்றோர்களா நமக்கு பணக்காரங்க மேல நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தோன்றது பயம். இந்த மாதிரி பணக்காரங்க சவகாசம்லாம் நமக்கு வேணுமா, இதனால பிற்காலத்துல நமக்கு ஏதாவது ஆபத்தோ அவமானமோ ஏற்படுமா அப்படின்ட்டு நம்ம எதனால யோசிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களோட தாக்கம் நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கிறதுனால அங்கிருந்து வர க்ளூ. இதெல்லாம் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒன்னும் நம்ம அந்த பையனை பார்த்திருக்க மாட்டோம், அவங்க குடும்பத்தாருடன் பேசியிருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடியே கற்பனையில நம்ம கருத்து கணிப்புகள் சூப்பரா போயிட்டு இருக்கோம். இந்த பதிவுகள்லாம் ஒரு மேக கூட்டங்கள் மாதிரி நமக்கு வந்து சேர வேண்டிய அந்த சூரிய ஒளிய மறைச்சுக்கிட்டே இருக்கும். இதே ஆழ்மனத்துல இருந்து நமக்கு உதவி பண்றதுக்கு எது வருது அப்படின்னா, உள்ளுணர்வு, இன்ட்யூஷன். இந்த பையனை பத்தி கேட்ட உடனே நம்மளோட மனசு இல்ல இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு தோணலாம். இந்த கான்ஷியஸ் மைண்ட் லாஜிக்கலா தான் யோசிக்கும். நல்ல வசதியான குடும்பம், நம்ம பொண்ணு அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணு கஷ்டப்படாம வசதியா இருப்பா அப்படின்னு இந்த ஆழ்மனம் சொல்ற உள்ளுணர்வை உதாசீனப்படுத்திட்டு கான்ஷியஸ் மைண்ட் இந்த மாதிரியும் சிந்திக்கலாம். அதாவது ஆழ்மனத்துல இருந்து நமக்கு கைடன்ஸும் கிடைக்கும், அதே சமயத்துல தேவையில்லாத பதிவுகளோட தாக்கமும் நமக்கு வரும். இப்படி நடக்கும்போது தான் நமக்கு கான்ஃபிளிக்ட் பிட்வீன் ஹார்ட் அண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்வோம். அதாவது மனசு சொல்றபடி கேட்கறதா இல்லைன்னா அறிவு சொல்றதுபடி கேட்கறதா அப்படின்னு ஒரு குழப்பம். சரி, நம்ம இந்த ஆழ்மன கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு உள்ள என்னென்ன பதிவுகள் இருக்குன்னு பட்டியல் போட்டு நம்மளால பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை, அப்ப நடக்கிறது நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சிந்திக்காம உள்ள இருக்க அந்த பதிவுகள் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்காலத்துல என்னோட சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்ட்டு நம்ம என்ன ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு சூப்பர் மாற்றம் ஏற்படும். ஒரு சின்ன பயிற்சியும் தொடர்பான விளக்கமும் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல நம்ம பார்த்த மாதிரி எண்ணம் வேறு, சிந்தனை வேறு. நம்மளா திங்க் பண்ணாம எங்க இருந்தோ தானா வர்றது ஒரு எண்ணம். உதாரணத்துக்கு அந்த பையனை பத்தி கேட்ட உடனே அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு நமக்கு தோணுனது நம்மளா சிந்திக்கல, அது தானா உள்ள இருந்து வந்துச்சு, அது எண்ணம். இந்த எண்ணம் ஏன் தோணுச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது, காரணம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த எண்ணம் தோணுனதுக்கு அப்புறமா நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எப்படியெல்லாம் சிந்திக்கலாம் அப்படின்னா, இல்ல இந்த பையன் வேணாம், என்ன பணக்கார வீட்டு பையன், இந்த பையன் வேணாம், இந்த ஜாதி பையன். அந்த எண்ணத்துக்கு எதிர்மறையா இல்ல நல்ல பையன் தான், நம்ம ஒன்றும் பயப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது, இதுல இருந்து பிறக்கிறது சிந்தனைகள். இப்படி நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம விழிச்சிருக்க அந்த சமயத்துல எண்ணங்களும் சிந்தனைகளும் தோன்றுது மறையுது, தோன்றுது மறையுது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி வந்து போற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம். அதாவது ஒரு எண்ணம் வந்துருச்சு, அதுக்கப்புறமா நம்மளோட சிந்தனை ஆரம்பிக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. எண்ணம் தோணுனதுக்கு அப்புறமா சிந்தனை வரத்துக்கு முன்னாடி இந்த கேப்பை கேட்ச் பண்றதுதான் நம்மளோட பயிற்சி. இதுக்கு தனியா நம்ம ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து எந்த வேலையும் செய்யாம பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம நார்மலா தினசரி வாழ்க்கையில என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அப்படியே செஞ்சுட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஓடுற அந்த தாட்ஸுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும். இது எப்போதுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு முதல் நாள்ல ஒரு வாட்டி 2 வாட்டி, அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதிகப்படுத்த ஃபர்ஸ்ட் நமக்கு எண்ணம் வேற சிந்தனை வேற அப்படிங்கிற டிஃபரன்ஸ் புரியும். இந்த எண்ணம் எப்படிப்பட்டதாக வேணா இருக்கலாம். நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம், நமக்கு சங்கடத்தை கொடுக்கற மாதிரி இருக்கலாம். இந்த எண்ணம் வந்துருச்சேன்னு நினைச்சு நம்ம அவமானப்படுற மாதிரி கூட ஒரு எண்ணம் வரலாம். ஒளிஞ்சு இருந்து வேற யாரோ 2 பேர் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கணும் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்களா யோசிச்சிருக்க மாட்டீங்க, அதுவா தானா வந்துச்சு. நம்ம யோசிக்கல, இது தானா வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனால, நம்ம அதை உணராததுனால நமக்கு அந்த எண்ணத்தை நினைச்சு ஒரு சங்கடமாகவோ அவமானமாகவோ ஒரு உணர்வு வரும். ஆனா இந்த உணர்வுக்கு நீங்க பொறுப்பா? இல்ல. இந்த பயிற்சியோட முதல் பயன் இதுதான். தானா எங்கிருந்தோ வர எண்ணங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதன் பேர்ல நான் வருத்தப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ இல்ல குற்ற உணர்வா உணர்றதுக்கோ எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கறது நமக்கு புரிய வரும். நம்மளை பத்தி நம்ம இழிவா நினைச்சிட்டு இருக்க பல கருத்துக்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்மளை பத்தி நமக்கு ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். ஆரம்ப காலத்துல இந்த பயிற்சி பண்ணும் போது இப்படி அங்கங்க பாஸ் பண்றது நமக்கு ரொம்ப கடினமான விஷயம் மாதிரி தோன்றும். ஆனா பழக பழக இது ஒரு நல்ல பிராக்டிஸ் ஆயிடும். அதே மாதிரி கேட்கறதுக்கு இது ஒரு சிம்பிளான விஷயமா தோணலாம். ஆனா இது பயிற்சி பண்ணும் போதுதான் இதுக்குள்ள இருக்க அற்புதமான விளைவு, அந்த எஃபெக்ட் நமக்கு புரிய வரும். சரி, இந்த பயிற்சி ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு எண்ணம் வேறு சிந்தனை வேறுன்னு புரியுது. தானா தோணுன அந்த எண்ணத்துக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியுது. இதுக்கு அடுத்த கட்டம் சிந்தனை. இந்த எண்ணத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு நம்ம என்ன சிந்திக்கிறோம், எந்த திசையில நம்ம சிந்தனை போகுது அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இந்த இடத்துல பொதுவாக நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆழ்மன பதிவுகள் ஓட்ட ரெக்கார்டு மாதிரி நினச்சதையே நினச்சிக்கிட்டு சிந்திச்ச அதே வழியிலேயே நம்ம சிந்திக்க வைக்கும். என் மாமியார் எப்போதும் இப்படிதான், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. என் மருமக இப்படிதான், என்னையும் என் பையனும் அவ வந்து தான் பிரிச்சிட்டா. என் மனைவி சரியில்லை, அவளால் தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அவளால் தான் நான் குடிக்கிறேன். என் கணவன் சரியில்லை, பொறுப்பில்லாதவர், அவரால் தான் எங்கள் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. என் முதலாளி சரியில்லை, எனக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்கல. அரசியல்வாதிகள் சரியில்லை, சமுதாயம் சரியில்லை. இப்படி ஒரு லூப், ஒரு வளையம் போட்டு அதுக்குள்ளேயே நம்ம சிந்தனைகளை சுழன்ற வச்சுக்கிட்டே இருக்கோம். எதுனா இந்த ஆழ்மன பதிவுகள். அது தெரியாம இந்த ஆட்டோ பைலட் மோட்லயே நம்ம போய்கிட்டே இருக்கோம், இதே சிந்தனைகளை சிந்திச்சு. அப்போ நம்ம விழிப்புணர்வு நிலை, நம்ம லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் விரிவடையாம அந்த வலைக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டே இருக்கு. எண்ணம் தோணுனதுக்கு அப்புறமா நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன கேப்ல நம்ம கொஞ்சம் கவனமா அலர்ட்டா இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி சிந்தனைகள் ஓடுது அப்படிங்கறத நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த மாதிரி நம்ம மைண்டு சிந்திக்குது அப்படிங்கறத நம்ம கவனிச்சாலே போதும். இந்த சிந்தனை தப்பு, தவறானது, இந்த மாதிரி நம்ம சிந்திக்க கூடாது அப்படின்னு சண்டை போட்டு அதை நீங்க மாத்திக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் இல்லைங்க. அந்த சிந்தனைகளை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நீங்க வெளியில நின்று ஒரு பார்வையாளரா பாருங்க. அது எப்படி, சிந்திக்கிறது நான் தானே,
இந்த சிந்தனை தவறுன்னு தெரியுது, அதை ஏன் மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நம்ம சிந்தனைகளோட எதிர்நீச்சல் போட போட நம்ம தப்பு செய்கிறோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு நமக்கு அதிகமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரம்ப கட்ட காலத்துல நீங்க ஒரு பார்வையாளரா இருந்து அந்த என்ன சிந்தனைகள் போயிட்டு இருக்கோ அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு தவறுன்னு பட்டாலும் பரவாயில்ல, நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க. போக போக இந்த பயிற்சியை நீங்க பழக பழக உங்களை அறியாமலேயே அந்த சிந்தனைகள் தானா மாறிடும். என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன், இது கண்டிப்பா நடக்கும். வெளியே இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த கான்சியஸ் மைண்ட் பாவம், அது எவ்வளவு பெரிய ஒரு அப்பாவி அப்படின்னு நமக்கு புரியும். அந்த இடத்துல உங்க கான்சியஸ் மைண்ட் சின்னதாயிடுது, நீங்க விரிவடைகிறீங்க. நீங்க அப்படின்னா உங்களோட கான்சியஸ்னஸ், உங்க விழிப்புணர்வு விரிவடைய ஆரம்பிக்குது. இந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து ஒரு ஆடியன்ஸா நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பயிற்சி ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே இது நடந்துராது. ஆரம்பத்தில் ஒரு 10% தான் நம்ம பார்வையாளராக இருப்போம். மறுபடியும் உடனே 90% நம்ம வந்து சிந்திக்கிறவங்களாக தான் இருப்போம். போக போக ஒரு 20% நம்ம பார்வையாளராக இருப்போம், 80% சிந்திக்கிறவங்களாக இருப்போம். அப்புறம் 50% பார்வையாளராக இருப்போம், 50% சிந்திக்கிறவங்களாக இருப்போம். இப்படியே வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நம்ம தன்மை விரிவடைய அடைய சிந்திக்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நமக்கு தோண ஆரம்பிக்கும். நம்மள அறியாமலே அந்த லூப்ல இருந்து நம்ம வெளியில வந்துடுவோம். நம்ம அப்படிங்கிறது அந்த சிந்திக்கிற வலைக்குள்ளேயே சிக்கி மாட்டிக்கிட்டு இருந்த அந்த சிந்தனைகள் அந்த வலைக்குள்ளேருந்து வெளியில வந்து உங்க மாமியார், மருமகள், கணவன், மனைவி, உங்க பாஸ் இவங்க பண்ற செயல்கள்லாம் பலூனை ஊதி விடுற மாதிரி பெருசா பார்க்காம சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு தோன்ற ஆரம்பிக்கும். அதனால உங்க சிந்தனைகளுக்கு நீங்க பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறது உங்க சிந்தனைகளை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறத கவனிக்கிறது. இது ஒரு புதுமையான பயிற்சியெல்லாம் இல்லை. புத்த மதம் மற்றும் பல தத்துவம் சார்ந்த கல்வி முறைகளில் இது ஒரு பயிற்சி. மைண்ட்ஃபுல்னஸ், அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னோடனே அது ஏதோ ஒரு சின்ன விஷயம் அப்படின்ட்டு நிறைய பேர் அதை உதாசீனப்படுத்திடுறாங்க. இந்த பயிற்சி பண்ணதுனால ஏற்பட்ட ஒரு மாற்றம், என்னோட சொந்த வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை இங்கே பகிர்ந்துக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ என்னோட விழிப்புணர்வு நிலை 190ன்னு சொல்லுவேன். 190 அப்படிங்கிறது கர்வம், ஆணவம், தான் என்ற அகம்பாவம். அந்த சமயத்தில் நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். என் கணவர் வெளியூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால வீட்டை கவனிக்கிற வேலை, குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க 2 பேர், அவங்கள கவனிக்கிற பொறுப்பு, அது கூடவே வீட்டில இருந்து இந்த கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே சேர்ந்து என்னால் தனியால் பண்ண முடியுது அப்படின்னு என்ன நினச்சி, என் திறமையை நினச்சி எனக்குள்ள ஒரு புகழ்ச்சி இருக்கும். பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தனியால் எப்படிம்மா இதெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு. அது இன்னும் நம்மள தூக்கி விடும். முன்னாடி ஒரு பதிவில் சொன்ன மாதிரி 190 அப்படிங்கிறது தான் என்ற ஆணவம் தலைவிரித்து ஆடுகின்ற நிலை. நம்ம ரொம்ப தூக்கி வச்சுப்போம். தேவையில்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு, என்னால அதை செய்ய முடியும் பாரு, நான் எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கேன் பாரு, எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு பாரு அப்படின்னு மத்தவங்க கிட்ட காட்டிக்கிறதுக்கும் சரி, நம்மளை பத்தி நம்மளே ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிறதும் சரி, இந்த 190 இது ஒரு செக்கு வச்ச மாதிரி. இந்த நிலையிலேருந்து வெளியில வர்றது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஸோ ஒரு பக்கம் நான் தனியாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செஞ்சது. அந்த ஸ்ட்ரெஸ் அப்பப்போ எங்கே வெளிப்படும் அப்படின்னா குழந்தைங்க மேலே. உதாரணத்துக்கு என் பொண்ணு அப்பப்போ நான் இதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பா. அவளுக்கு ஒரு 5-6 வயசு இருந்திருக்கும். அப்போ அதை கேட்ட உடனே எனக்கு கோவம் வரும். ஒரே ஆளா எத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சமைக்கிறத சாப்பிட முடியாதா அப்படின்னு குழந்தைங்க மேலே கத்துவேன். சில சமயங்கள்ல அந்த மாதிரி கோவம் வரப்ப கையில் ஏதாவது இருந்தால் தூக்கி வீசி எறிவேன். இதையெல்லாம் பார்க்குற கேட்குற அந்த குழந்தைங்க மனசு எப்படி இருக்கும் அப்போ அப்படின்னா ஒரு குற்ற உணர்வு வரும். ஐயோ, அம்மாக்கு இந்த மாதிரி நம்ம பிரச்சனை கொடுக்குறோமோ அப்படின்ட்டு. கத்துறதுனால, பொருளை வீசுறதுனால ஒரு பயம் வரும். இருந்தாலும் கோவத்துல கத்துக்கிட்டே அவளுக்கு வேற ஏதாவது சமைச்சு கொடுத்துருவேன். நம்ம பார்த்த உடனே இந்த சூழ்நிலைக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுல 6 விஷயம் இருக்கு. முதலாவது என்னோட சிந்தனை. சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே ஐயோ இத்தனை வேலை செஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கிச்சன்ல போயிட்டு ஒன்று சமைக்கணுமா அப்படிங்கிற சிந்தனையில வந்ததுதான் கோவம். அது உணர்ச்சி. இது வெளியானது கடினமான சொற்களால், வார்த்தைகள். அடுத்தது செயல், தூக்கி விட்டுருந்தது. என்னோட இந்த ரியாக்ஷன்னால எனக்கு என்ன நடந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு கோபம் இருந்துச்சு, எல்லா பாரத்தையும் நானே சுமக்கணுமே அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ குழந்தைங்களை கத்திட்டோமே அப்படின்ட்டு ஒரு குற்ற உணர்வு. இதனால என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சு, குழந்தைங்களுக்குள்ள அந்த பயம், குற்ற உணர்வு, அம்மா கோவமா இருக்காங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு வீடே அப்படியே அமைதியா இருக்கிறது. இன்னொரு வாட்டி அவங்களுக்கு சமைச்சது பிடிக்கல அப்படின்னா இதை அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமா, அம்மா கோவம் வருமா இல்லையா அப்படின்னு அவங்க யோசிக்கிறது. இந்த 6 அம்சங்களையும் நம்ம பிரிச்சு தெளிவா
பார்க்கலாம் இல்லையா? இப்போ நான் சொன்ன பயிற்சியை இந்த சமயத்தில் நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது எந்த மாதிரி மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா, படிப்படியாக இந்த 6 விஷயத்துலையும் நான் பொறுப்பேற்க ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத விட தானாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்த மாற்றம் நம்ம சுலபமாக யூகிக்கக்கூடியது. கோவத்தை குறைக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம எதை விடுவோம் அப்படின்னா செயல். அதாவது கோவம் வர சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அந்த செயலுக்கு பொறுப்பேற்க ஆரம்பித்தேன். கையில் இருக்கிற தூக்கி விசிறக்கூடாது, அது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமா அமையாது, நாளைக்கு அவங்களும் இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற அறிவு வந்து முதல்ல செயல்ல மாற்றம் வந்துச்சு. அதுக்கு அடுத்த லெவல் வார்த்தைகள். கரெக்டு தான், மறுபடியும் போய் நான் சமைக்கணும், அது எனக்கு கஷ்டம்தான், இருந்தாலும் அதை அப்படியே குழந்தைங்க கிட்ட சொல்லியே ஆகணுமா, உங்களாலதான் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு குத்தி காமிச்சு அவங்கள குற்ற உணர்வுக்குள்ள கொண்டு போகணுமா அப்படிங்கிறதுல தெளிவு பிறந்து அடுத்த மாற்றம் வார்த்தைகள்ல ஆரம்பிச்சுது. அதாவது அந்த சமயத்துல நான் என்ன பேசுறேன், என்ன வார்த்தை என் வாயிலிருந்து வருது அப்படிங்கறதுல பொறுப்பு ஏற்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்த லெவல் சிந்தனை. சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே முதல்ல வந்த எண்ணம், ஐயோ நான் திருப்பி போய் சமைக்கணுமே அப்படின்ட்டு. அந்த இடத்துல பாஸ் பண்ணி கவனிக்க ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து ஆரம்பிச்சு ட்ரெயின் மாதிரி அதே பழைய ஓட்டர காடு ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிந்தனைகள் தானாகவே பொறுப்பாக ஆரம்பிச்சுது. குழந்தைக்கு அதை சாப்பிட பிடிக்கல, குழந்தையோட கண்ணோட்டத்துல இருந்து குழந்தைக்கு ஒரு விருப்பம் இருக்கு, ஏதோ ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுமா? குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறதுலயே போகாம என்னை சுத்தி இருக்கவங்களோட கண்ணோட்டத்தை நான் புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற விதத்துல சிந்தனைகள் மாற ஆரம்பிச்சது. அடுத்த லெவல் இதுல இருந்து தானாவே குறைஞ்சது உணர்ச்சி, அந்த கோவம். நம்மளோட கண்ணோட்டத்துல இருந்து நமக்கு ஒரு நியாயம் இருக்க மாதிரி மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். இந்த இடத்துல கோவம் வராம கட்டுப்படுத்துறது கிடையாது, கண்ட்ரோல் ஆஃப் ஆங்கர் கிடையாது. இது கோவத்தை உண்டாக்கக்கூடிய அந்த சிந்தனை, அது நீக்கப்பட்டுடுச்சு. சிந்தனையில தெளிவு பிறக்க பிறக்க நம்ம உணர்ச்சிகளுக்கு பொறுப்பேற்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு அடுத்த லெவல்ல தான் உண்மையிலே விழிப்புணர்வு விரிவடைய ஆரம்பிச்சது. அதாவது எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது, சரி குழந்தையோட கண்ணோட்டத்துல இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், சிந்தனை மாறிடுச்சு, கோவம்ன்ற உணர்ச்சி இல்ல, ஓகே, வார்த்தைகள் செயல்கள் இதெல்லாம் மாறிடுச்சு, சரி இருந்தாலும் என்னோட மற்ற வேலைகளை விட்டு நான் போய் சமைச்சுதானே ஆகணும், இப்போ அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? அந்த இடத்துல ஏற்பட்டது ஒரு முக்கியமான மாற்றம் அப்படின்னு சொல்லுவேன். இதை இப்ப செஞ்சுதான் ஆகணும், என் தலையெழுத்து அப்படின்னு அதை எடுத்துக்கிறதுக்கு பதிலா ஆத்மாத்மா அன்போடு குழந்தையோட விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற திருப்தியோட அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கிறேன். இந்த பயிற்சி பண்ண பண்ண ஆரம்பத்துல இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு தோணினாலும் ஒரு நிலையில நம்ம இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல உண்மையிலே நம்மளோட விழிப்புணர்வு நிலை, நம்ம லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதிகமாகுது. இதுல இருந்து இன்னும் விரிவடைஞ்சு அடுத்த லெவல், என்ன சுத்தி என்ன நடக்குது, என்னோட இந்த மாற்றத்தினால குழந்தைங்க என்ன உணர்றாங்க, கோவத்துக்கு பதிலா குற்ற உணர்வுக்கு பதிலா இந்த இடத்துல இப்ப அன்பு வந்தாச்சு. அந்த அன்பு தலை தூக்கும் போது எதுவுமே பாரமா தெரியாது, எதுவுமே அதிருப்தியா இருக்காது. நம்மளோட கஷ்டத்தெல்லாம் தாண்டி, நம்மளோட சௌகரியத்தெல்லாம் தாண்டி நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன விரும்புறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளை தாண்டி மற்றவங்களுக்காக நம்மளோட சிந்தனைகள் போகும்போது அது மிக பெரிய அளவுல விழிப்புணர்வு நிலை மாற்றத்தை கொடுக்குது. நான் அப்படி இருந்த ஒரு உலகத்துல இருந்து நம்ம வெளிவந்து நம்மளை சுற்றி இருக்க மக்களுக்கு நம்ம பொறுப்பேற்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு அடுத்தது நம்ம விழிப்புணர்வு நிலை விரிவடையும் போது என் பிள்ளை, என் குடும்பம், இதையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், சமூகத்துக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, அதையும் தாண்டி இந்த எல்லா உயிரினங்களுக்கும் என்ன தேவை, நம்மளால என்ன கொடுக்க முடியும், இப்படி ஒவ்வொரு லெவல்லையும் நான் அப்படிங்கிறது படிப்படியாக நம்ம விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதும் அதனோட ஒரு தாக்கம்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா அந்த ஒரு சின்ன கேப், அதை கவனிச்சதுனால. சொல்ல போனா இந்த பயிற்சிகள்ல இருந்து விழிப்புணர்வு நிலை எனக்குள்ள எப்படி மாற்றம் அடைஞ்சது அப்படிங்கறதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது, இந்த சின்ன மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மளோட கண்ணோட்டத்துல இருந்து அந்த உயிரை நம்ம பாக்குறதுக்கு பதிலா அந்த நிலை மாறி அந்த உயிர் நம்ம வீட்டுக்கு நமக்கு பிள்ளையா ஏன் வந்து சேர்ந்திருக்கு, அதோட வளர்ச்சிக்கு நம்ம எப்படி உதவ முடியும், நம்ம எப்படி பங்களிக்க முடியும் நல்ல விதமா அப்படின்ட்டு கத்துக்கிட்ட பாடங்கள் ஏராளம். பெற்றோர்கள் ஆகிய நாம் இந்த பக்குவத்தை அடையும் போது நம்ம பிள்ளைங்களோட விழிப்புணர்வு நிலை விரிவடைகிறதுக்கு நம்ம மிகப்பெரிய உந்துதலாகவும் காரணமாகவும் இருப்போம். இந்த சேனலோட ஆடியன்ஸ் நிறைய பேரு பாதிக்கு மேற்பட்டவங்கன்னு சொல்லலாம். 18ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கவங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா கூட இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்த பொதுவா 50 இல்ல 60 வயசு ஆனவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் ரொம்ப இளம் வயதுல இருந்தே தொடங்குறது ரொம்ப நல்ல விஷயம். இனி வரும் பதிவுகளிலும் அப்பப்ப குழந்தை வளர்ப்பு பத்தி பேசலாம்.
லேசாக எடுத்துக்காம இந்த பயிற்சியை கட்டாயம் எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இது நல்ல மாற்றத்தை கொடுக்கணும், நல்ல பயனுள்ளதாக இருக்கணும், நம்ம எல்லாரோட விழிப்புணர்வு நிலையும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து இணையலாம். இயற்கையை தேடி நம் அனைவரின் பயணங்களும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.